தேவனோடு நாம் எவ்வளவு நெருங்கிய உறவை நாம் ஏற்படுத்துகின்றோமோ அவ்வளவு தேவன் நம்முடைய வாழ்க்கையில இடைபட ஆரம்பிக்கின்றார். யோசேப்பு தேவனோடு நெருங்கி நடந்த மனிதனாய் இருந்தபடியால் தான் அவன் எங்க இருந்தாலும் தேவன் அவனுக்கு கிருபை உண்டாக்கி தயவை உண்டாக்கி அவன் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்தான். சில நேரத்துல தேவனோடு நெருங்கி நடக்கின்ற ஒரு வாழ்க்கையில அந்த விலக்கிரயம் இன்னும் அதிகமாக செலுத்த வேண்டியது இருக்கு. யோசேப்பு ஒருவேளை தேவனிடத்திலிருந்து தூரமா இருந்திருந்தா கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கலாம். ஆனா யோசேப்பு தேவனோடு ஒரு நெருங்கிய ஒரு நடை இருந்த நிமித்தம் ஒருவேளை நான் நினைக்கிறேன் அவனுடைய காத்திருக்கும் காலம் இன்னும் கூடியிருந்தது. ஏன்னா ஆண்டவர் அவனோடு இன்னும் ஒரு நெருங்கிய ஒரு உறவை தேவன் வைத்திருந்தபடியால் இன்னும் அவனுக்குள் தேவன் இடைப்பட்டார் என்று. இது மோசேயோட வாழ்க்கையில கூட நாம் பார்ப்போம். மோசேயோட வாழ்க்கையில ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு, இந்த கற்பாறையை பார்த்து பேசு மோசேவே, ஜனங்களுக்கு நான் இதிலிருந்து தண்ணியை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. மோசே அந்த கற்பாறைக்கு முன்பதாக நின்று ஜனங்களுடைய நச்சரிப்பை தாங்க முடியாமல் அவர் கோலை வைத்து அதை அடித்து தண்ணியை வர வைக்கிறார். அந்த வசனத்தை நான் எப்பொழுதும் வாசிக்கும் போது எனக்குள்ளேயே சில நேரத்துல கேள்வி வரும், ஏன் ஆண்டவரே இந்த இஸ்ரவேல் ஜனங்க தான் அவரை போட்டு உபத்திரம் செய்து நச்சரித்தனால அவங்களுடைய பிரச்சனையை தாங்க முடியாம மோசே அந்த பாறை அடிச்சாரு, ஏன் மோசேவை அது நிமித்தம் தண்டித்தீங்க? இஸ்ரவேல் ஜனங்களை தானே தண்டித்திருக்கணும், மோசேக்கு ஏன் அவ்வளோ பெரிய ஒரு தண்டனை? ஏன்னா ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு, நீ அந்த கற்பாறையை பார்த்து அடித்த நிமித்தம் நீ வாக்குத்தத்தப்பட்ட பூமிக்குள் நீ பிரவேசிக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இவ்வளவு தூரம் 40 ஆண்டுகள் மோசே ஜனங்களை வழிநடத்தியும் அந்த மிக முக்கியமான ஸ்லாக்கியத்தை மோசே இழந்து விடுகின்றார். இதோடைய அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு முகமுகமா பேசலங்க. இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் முகமுகமா பேசி அவர்களோடு அவர் உறவாடல. ஆனா மோசேவோடு எந்த மனிதனோடு பேசாத விதத்தில் மோசேவோடு தேவன் பேசி முகமுகமாக ஒரு ஆழ்ந்த ஒரு உறவு தேவன் மோசேயோடு வைத்திருந்த நிமித்தம் மோசே கீழ்ப்படியாமல் போன பொழுது அவனுடைய விலக்கிரயம் இன்னும் அதிகமா இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், யோசேப்போட வாழ்க்கையில கூட அந்த ஒரு சின்ன இடத்துல அவ்வளோ தூரம் ஆண்டவர் அவனுக்கு வெற்றியை தந்து கொண்டிருந்த ஆண்டவர் அந்த இடத்துல திடீர்னு ஒரு புல் ஸ்டாப்பை போட்ட காரணம் இன்னும் யோசேப்பு தேவன் மேல அவனுடைய கண்களை வைத்திருக்கும். அந்த ஒரு நேரத்துல யோசேப்பு மனிதனை பார்த்து மனிதனுடைய தயவை நாட ஆரம்பிக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட தானே பேசுறேன், நான் உன்னோட தானே நடக்கிறேன், நான் உன் செய்யறதெல்லாம் வாய்க்க செய்யறேன்ல, என் மேல உன் நம்பிக்கையை வை, என் மேல விசுவாசமா இரு என்று அது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில ஒரு தாமதம் ஏற்படுவதை நாம் பார்க்கின்றோம். நம்மளோட வாழ்க்கையில கூட பலருடைய வாழ்க்கையில அற்புதங்களை அனுபவித்திருக்கிறோம். தேவன் பல அருமையான காரியங்களை செய்திருக்கிறார். பலர் சாட்சிகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் எனக்கு இதை செய்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் அதை செய்திருக்கிறார். இதுல மிக முக்கியமானது, தேவன் ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை மறக்க கூடாது. தேவன் நம்மை இம்மட்டும் நடத்தினார் என்றால் இன்னும் நம்மை வழி நடத்த தேவன் வல்லவராய் இருக்கின்றார் என்ற உறுதி நமக்குள்ள வரணும். எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைகள் முன்பதாக நிற்கும் பொழுது நாம் நினைவு கூற வேண்டியது, கடந்த காலத்தில் தேவன் நம்மை எப்படி அற்புதமாக நடத்தினாரோ அதை நடத்த தேவன் வல்லவராய் இருந்தார் என்றால் இன்றைக்கு எப்பேற்பட்ட ராட்சதராய் இருந்தாலும் எவ்வளவு பெரிய மழையா இருந்தாலும் அதை தகற்றுவதற்கு தேவனுக்கு வல்லமை உண்டு, அதை மாற்றுவதற்கு தேவனுக்கு வல்லமை உண்டு. என்னுடைய வாழ்க்கையில் நேற்று செய்த அற்புதங்களை காட்டிலும் தேவன் இன்னும் அதிகமாக அற்புதங்களை செய்ய வல்லவர் என்று விசுவாசம் இருப்பது அவசியம்.